அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஸோ ஓரிரு நாட்கள் என்னால வீடியோ போட முடியல. ஸோ தவிர்க்க முடியாத ஒரு சின்ன சின்ன ஒர்க் இருக்கிறதுனால என்னால பண்ண முடியாம போயிடுச்சு வீடியோல. ஸோ நண்பர்கள் எல்லாமே எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ சப்போஸ் நான் உங்களுக்கு வீடியோ போட முடியலனா நான் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ ஃபர்தரா இன்னைக்கு மார்க்கெட்ல எல்லாமே வைடாவா இறக்கத்த தான் குடுத்துருக்கு. ஸோ நல்ல ஒரு கரெக்ஷன்ல போயிட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஸோ என்ன விஷயம் இந்த மார்க்கெட் இறங்க காரணம் என்ன? நான் ஃபர்தரா எல்லா வீடியோலும் கிளியரா குடுக்குறேன். ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 77 பாயிண்ட் நெகட்டிவ் ட்ரேட்ல க்ளோஸ் ஆச்சு. பட் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் கிட்ட கரெக்ஷன் குடுத்திருந்தது. நல்ல கட்ட சரிவுல இருந்துச்சு. ஐடி பங்குகள் எல்லாமே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய நம்மளுக்கு கிரியேட் பண்ணி குடுத்துருக்கு. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு ஐடி செக்டார்ல கிடைச்சது. ஸோ இன்னைக்கு ஃபர்தரா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கரெக்ஷன் குடுத்து நல்ல ஒரு அப் அண்ட் மூவ்மெண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு 471 பாயிண்ட் நல்ல ஒரு அப் அண்ட் மூவ்மெண்ட்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது பத்தாது. நம்ம மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் இன்னும் நமக்கு அதிகமா ஏறணும். ஸோ ஆல்மோஸ்ட் 23,400 கிட்ட கரண்ட் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நிஃப்டி ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா பெரிய பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. நம்ம மார்னிங் பார்க்கும்போது ஆஃப்டர்நூன் ஃபுல்லா கரெக்ஷன் தான் இருந்துச்சு. எண்ட் ஆஃப் டே பார்த்தீங்கன்னா ஒரு 13 பாயிண்ட் நல்லா பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிஃப்டி எஃப்எம்சிஜி இன்னைக்கு அடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1% கரெக்ஷன் ஆயிருக்கு. ரூ. 488 இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல சரிவு நிஃப்டி எஃப்எம்சிஜில நடந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு ஃபர்தரா என்னென்ன பங்குல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிருக்கு அதை மட்டும் நம்ம தேடி அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணா போதும். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன ரீசனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐடி பங்கை சரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த போர் பதற்றம் ஆல்மோஸ்ட் முடிவடையாத ஸ்டேஜில் இருக்கு. ஸோ இது எப்போ முடியும்னு தெரியாது, அகைன் ஆரம்பிக்குமான்னு தெரியாது. ஸோ அது ஒரு காரணம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே போயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் 800 பாயிண்ட் கரெக்ஷன் ஆயிருக்கு. இன்னைக்கு மட்டுமே முதலீட்டாளர்கள் நிறைய ஆல்மோஸ்ட் 2 லட்சம் கோடி இழந்திருக்காங்க. ஸோ பார்த்து சூதானமாக கரெக்டாக நம்ம பண்ணணும். ஒவ்வொரு பங்கு சூஸ் பண்ணும்போது நல்ல லெவலில் சூஸ் பண்ணி உள்ளே போகணும். ஸோ பங்கை சூஸ் பண்ண முன்னாடி தெளிவான ஒரு அனலைஸோடு உள்ளே போங்க. அவசரப்பட்டு போனால் லாஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணனால மேபி இன்னைக்கு மார்க்கெட்டில் ஐடி செக்டாரில் டிசிஎஸ் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டிசிஎஸ் கிரியேட் ஆயிருக்கு. நம்ம ஃபர்தராக ஒவ்வொரு பேட்டை செக் பண்ணிப்போம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சில பங்குகள் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பங்கு பார்த்தீங்கன்னா பேடிஎம் தான் கொண்டு வந்திருக்கேன். பேடிஎம் இன்னைக்கு 1063 ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரீசன் நான் இதை கொண்டு வந்திருக்கேன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன சின்ன விஷயத்தால ஆர்பிஐ மூலமா நிறைய ஒரு அஃபெக்ட் ஆனாங்க இந்த பங்கு. ஸோ உங்களுடைய பேங்க் செக்டர் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணாங்க. நிறைய விஷயத்தினால இந்த பேடிஎம் கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கரெக்ஷன் டைம் தான் நம்ம கரெக்டான தெளிவான முடிவு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி லெவலில் பாருங்க. கம்பல்சரி மார்க்கெட் இறங்கும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் ஒரு 960 கீழே கிடைச்சதுன்னா தாராளமாக உள்ளே போங்க. ஸோ அதனால தான் கொண்டு வந்திருக்கேன். அதனால இதை ஃபோக்கஸ் பண்ண சொல்றேன்னு நீங்க கேட்கலாம். பட் இதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அடுத்த கட்ட சரிவு நல்ல சப்போர்ட் வரும்போது நம்ம உள்ள போகலாம். அதனால கொண்டு வந்திருக்கேன் இந்த பங்கை. ஸோ இன்னைக்கு எந்த பங்கை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு எது கன்சிடர் லெவலில் இருக்குன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதை நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல் தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பங்கை நம்ம கன்சிடர் லெவலில் கொண்டு வந்திருக்க பங்கு ஆல்மோஸ்ட் 806 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ரொம்ப நாளாக வீடியோவில் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த பங்கு எப்போனா இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு அதிகம். மார்க்கெட் 26,000 பாயிண்ட் மேலே கிராஸ் ஆச்சுன்னா இந்த பங்கெல்லாம் எங்கேயே இருக்கும். 1300 கிட்டலாம் போச்சு இந்த பங்கு. ஸோ நல்ல லெவலில் பங்கு வந்திருந்தது. ஸோ இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற டைம் வந்துருச்சு. ஸோ கரெக்டான லெவலில் இந்த பங்கை பிடிச்சி உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்க. நல்ல லெவலில் பங்கு இருக்கு. இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தா பஜாஜ் ஃபின்சர்வ். பஜாஜ் ஃபின்சர்வ் நான் ஏன் கொண்டு வந்தேன்னா, நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்ல கிடைச்சது. அகைன் பார்த்தீங்கன்னா இன்னொரு கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த கட்ட சப்போர்ட் நம்மளுக்கு ஒரு 1630 கிட்ட கிடைச்சுன்னா நல்ல ஒரு சப்போர்ட் லெவல். ஸோ ஃபின்சர்வ் கம்பெனி பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ப்ராஃபிட் கிடைக்கிற நல்ல வாய்ப்பு அதிகம். நம்ம ஷார்ட் டேர்மும் ட்ரை பண்ணலாம், லாங் டேர்மும் ஹோல்ட் பண்ணலாம் இந்த மாதிரி பங்குலாம். ஸோ தாராளமாக இந்த பங்கை சூஸ் பண்ணுங்க. பஜாஜ் ஃபின்சர்வ் உங்கள் கன்சிடரில் வச்சுங்க, வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அடுத்த கட்ட சப்போர்ட் வரும்போது நானும் வீடியோவில் கொடுக்குறேன். அதுவரையும் நம்ம பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நல்ல பங்குல நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி இந்த பங்கை பிடிங்க. ஸோ இல்லை எனக்கு ஆவரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி அதிகமாக வாங்கியிருக்கீங்க, இதை ஆவரேஜ் பண்ண பிரதர்னா தாராளமாக ஆவரேஜ் பண்ணுங்க. ஸோ நல்ல லெவலில் பங்கு இருக்கு. மிஸ் பண்ணாம அந்த பங்கை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பஜாஜ் ஃபினான்ஸ் ஒரு பங்கு கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு பிஃபோர் 800 கிட்ட கிடைச்சது. நல்ல ஒரு லெவலில் நம்ம அந்த பங்கு நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 876 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் போயிட்டு இருக்கு, செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி அடுத்த கேண்டில் என்ன லெவலில் வருதுன்னு பாருங்க. அகைன் நம்ம நல்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சிச்சுன்னா உள்ள போகலாம். ஸோ இந்த பங்கையும் வாட்ச் பண்ணுங்க. இதெல்லாம் நல்ல ஷார்ட் டேர்முக்கு நல்ல பங்கு. நல்லா ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கம்பல்சரி நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கை பார்த்தீங்கன்னா பிபிஎஸ்எல் தான் கொண்டு வந்திருக்கேன். நல்ல கரெக்ஷன் வந்திருக்கு பங்கு. நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்ல கிடைச்சது. 270 கிட்டலாம் கிடைச்சது. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு 292 20 ருபீஸ் கிட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ கன்சிடர் பண்ற நினைக்கிறவங்க கன்சிடர் பண்ணுங்க. கம்மி அமௌண்ட் இருக்கு, எனக்கு இந்த லெவலில் பங்கு வேணும்னு நினைக்கிறவங்க பிபிஎஸ்சியில் கன்சிடர் பண்ணலாம். ஸோ மினிமம் அமௌண்ட் தான் 292 தான் இப்போ கரண்ட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேபி கரெக்ஷனாக வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இறங்குச்சுன்னா இன்னும் நம்மளுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. ஃபர்தரா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிபிஎஸ்சியில் கன்சிடர் லெவல் நான் கொண்டு வந்திருக்கேன். பட் இது முன்னாடி பீக்கில் வாங்கியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை நீங்கள் ஆவரேஜ் பண்ண நினைக்கிறீங்க, ஆவரேஜ் பண்ணிக்கங்க.
ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு ஐஓசி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 137 இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்த கிட்ட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 131. ஸோ இந்த சப்போர்ட்டே நல்ல ஒரு லெவலில் தான் இருக்குது. ஸோ கன்சிடர் பண்ண நினைக்கும் தாராளமாக லோ லெவலில் இருக்குது. தாராளமாக இதை கரெக்டாக பிடிச்சிங்கன்னா போதும். ஸோ நல்ல ஒரு கெயின் நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஹோல்ட் பண்ண பாருங்க, லாங் டேர்முக்கு நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு வாட்சில் வச்சுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தா ஜோதி லேப் தான். ஸோ நம்மள அடுத்த கட்ட சப்போர்ட்டில் வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு இந்த பங்கு. ஸோ இந்த லெவலை நீங்கள் தைரியமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ 200 கீழே வந்துருச்சு நம்ம லெவல். நம்ம திங்க் பண்ணி இந்த லெவல் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 199 இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பங்கையும் மிஸ் பண்ணாமல் வாட்சில் போட்டுங்க. ஸோ இன்னும் கரெக்ஷனாக வாய்ப்பு அதிகம். ஜோதி லேபில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ ஃபர்தராக நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன நியூஸ்னு. ஸோ பட் இப்போ கன்சிடர் லெவலில் வந்துருக்கு. தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் பங்கு வாட்சில் வச்சுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு ஐஆர்சிடிசி தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஐஆர்சிடிசி ஏன் நான் அகைன் கொண்டு வந்திருக்கேன், நம்மளுக்கு ஒரு 500 கிட்ட கிடைச்சிது நல்ல லெவலில். ஸோ அகைன் அந்த சரிவு கிட்ட வந்துட்டு இருக்கு. ஸோ நல்ல சரிவு வரும்போது நம்ம எப்பவுமே யோசிக்கவே கூடாது, கம்பல்சரி பிடிச்சி போட்டுக்கணும் இந்த மாதிரி பங்குலாம். ஸோ நல்ல லெவலில் பங்கு வந்திருக்கு. 510க்கு ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு டேட்டில். ஸோ நல்ல லெவலில் இருக்க பங்கு ஜஸ்ட் ஒரு 10 ரூபீஸாக நம்ம டிஃபரன்ஸில் வாங்கியிருக்கோம். அகைன் கன்சிடர் லெவலில் வந்திருக்கு. கன்சிடர் பண்ணுற நினைக்கிறவங்க இந்த பங்கு நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க, நல்ல லெவலில் இருக்குது. மிஸ் பண்ணாமல் வாட்சில் போட்டுக்குங்க. ஸோ அடுத்த பங்கு பஜாஜ் எலக்ட்ரிக்கல் கொண்டு வந்திருக்கேன். ஸோ எதுக்கு இந்த பங்கை நான் கொண்டு வந்திருக்கேன்னா, பிஃபோர் ட்ரேடிங்லேயே நான் சொல்லிட்டு இருந்தேன், நல்ல லெவல் அந்த பங்கு இருக்குது. ஸோ நல்ல லெவல் கரெக்ஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. தைரியமாக கன்சிடர் பண்ணுங்க, நல்ல லெவலில் இருக்குது, கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இதில் ஏன் நான் கொண்டு வரேன்னா, நல்ல பங்குகள் நல்ல லெவலில் வரும்போது மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ தான் நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி லெவலை மிஸ் பண்ணாமல் நீங்கள் கன்சிடர் லெவலில் போட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்கள். ஸோ நல்ல கன்சிடர் லெவலில் இருக்குது. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 350 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி இறக்கத்தில் நம்ம பங்கை பிடிக்கணும். பீக்கில் இருக்கும்போது பங்கை நம்ம வாங்குறதை விட்டுட்டு தவிர்க்கணும். பொறுமையாக வாட்ச் பண்ணால் மட்டும் போதும். ஸோ நல்ல லெவல் கரெக்ஷன் வரும்போது இது மாதிரி பிடிச்சாலே போதும், நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் இந்த பங்கையும் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கை பார்த்தா அசோக் லேலண்ட் கொண்டு வந்திருக்கேன். நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 112க்கு கிடைச்சது. ஃப்ளெஷ் பண்ணி கொடுத்தாங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சி இந்த பங்கில். அகைன் நான் சோல்வ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பீக்கில் விற்றேன். அகைன் பார்த்தோன்னா இப்போ நல்ல கரெக்ஷன் கிட்ட வந்துட்டு இருக்கு. இந்த லெவலையும் கன்சிடர் பண்ணுங்க, நல்ல அமௌண்ட்டில் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பங்கையை வாட்ச் பண்ணுங்கள். இதெல்லாம் பீக் ஆகுது, ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த பங்கையும் நம்மளுடைய கன்சிடர் லெவலில் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு ட்ரேடிங்கில் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 144 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல லெவலில் பங்கு சரிஞ்சிருக்கு. ஸோ வாட்ச் பண்ணுங்கள், இன்னும் சரியாக வாய்ப்பு அதிகம். ஸோ நல்ல சரிவு வந்துச்சுன்னா கம்பல்சரி வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அது இன்னும் பொறுமையாக வாட்ச் பண்ணால் தான் நமக்கு சேஃப். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கை பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கேப் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்மளுக்கு நல்ல லெவலில் கரெக்ஷன் தாண்டி நல்ல ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அகைன் இந்த கன்சிடர் லெவலில் வந்திருக்கு. பட் அமௌண்ட் இது அதிகம் தான். ஸோ எனக்கே தெரியும். ஸோ ஹை அமௌண்ட்டில் இருக்குது. ஸோ மினிமம் குவான்டிட்டி பை பண்ணுற நினைக்கும் தாராளமாக பை பண்ணுங்க. நல்ல ப்ராஃபிட் பார்க்குற பங்கு இதெல்லாம். மிஸ் பண்ணாமல் இந்த பங்கை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இதெல்லாம் பீக் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த பங்கு நான் இன்னைக்கு கன்சிடர் லெவல் கொண்டு வந்திருக்கேன். பட் இதை நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண விருப்பம் தான் பண்ணுங்கள். இல்லைனா நான் ஹோல்ட் பண்ணிவிட்டு மினிமம் அமௌண்ட் இருக்க பங்கு மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணால் போதும். ஸோ நான் கன்சிடர் லெவலில் இந்த பங்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். வெயிட் பண்ணி பாருங்கள். அகைன் இறங்கிச்சுன்னா நல்ல லெவல். ஸோ ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போயிட்டு இருக்கு. அடுத்த கட்ட சப்போர்ட் பார்த்தா ஒரு 35 அதுக்குள்ளே வராது. மேபி வந்துச்சுன்னா நல்ல சப்போர்ட் லெவல். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த லெவல்லே மேலே ஏற தான் பார்க்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நல்ல செல்லிங் ப்ரெஷர்லையும் பையிங் ப்ரெஷர்லையும் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் அடுத்த நாள்லேயே வந்து மேலே ஏறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ வாட்ச் பண்ணி இது உள்ளே போங்க, அவசரப்பட வேண்டாம். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு டிவிஎஸ் மோட்டார் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நான் அடுத்த லெவலில் கன்சிடர் பண்ணுற பங்கு இதுதான். ஸோ அடுத்த கட்ட சப்போர்ட் கிட்ட வந்துட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு கரெக்ஷன் வரும்போது நானும் உள்ளே போகிறேன். ஸோ அதை நல்ல ஒரு கன்சிடர் லெவலில் பண்ணி என்னோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறேன். நீங்களும் அதை மாதிரி தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பங்குலாம் மிஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஹையில் பீக்கில் போகிற வாய்ப்பு அதிகம். எம்ஆர்எஃப் மாதிரி போக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த மாதிரி பங்குலாம் தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். கன்சிடர் பண்ணி உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்கள். நல்ல லெவலில் பங்கு வந்திருக்கு. இன்னைக்கு ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா 3312 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, இந்த லெவலையும் கன்சிடர் பண்ணுறவங்க மினிமம் குவான்டிட்டி வச்சு பை பண்ணி வச்சுங்க. நல்ல லெவலில் பங்கு இருக்குது. மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு சிம்போனி தான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம ஆல்மோஸ்ட் பிஃபோர் நான் பை பண்ணியிருந்தேன் ஒரு 900 கிட்ட. அகைன் ஒரு பீக் போச்சு, செல் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ அகைன் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை மிஸ் பண்ணாமல் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 690 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல கட்ட சரிவில் இருக்குது, நல்ல ஒரு கரெக்ஷனில் இருக்குது, நல்ல டிப் ரேஞ்சில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ இந்த லெவலில் வந்துச்சுன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க, ஹோல்ட் பண்ணுங்க. ஷார்ட் டேர்முக்கு ட்ரை பண்ணி இந்த ஸ்டாக்கை செல் பண்ண பாருங்க, நல்லா ப்ராஃபிட் புக் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தா ஜேகே சிமெண்ட் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் 4880 ரூபா இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல கட்ட சரிவில் முடிஞ்சிருக்கு பங்கு. அடுத்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லெவலில் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அகைன் இறங்க வாய்ப்பு அதிகம். ஸோ சிமெண்ட் செக்டர் எல்லாமே இறங்கிறதுக்கான போராட்டம் அதிகமாக இருக்குது. ஸோ இறங்கட்டும். இன்னும் இறங்கிச்சா நம்ம உள்ளே போகலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அது வந்து பொறுமைக்காக தான் நமக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி பீக்கில் வாங்கிட்டு லாஸ் ஆக நம்ம விரும்பக்கூடாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் போர்ட்ஃபோலியோ நல்ல ஒரு கெயினாக பில்ட் பண்ண தான் பார்க்கணும். ஸோ நம்ம ஃபர்தராக வெயிட் பண்ணி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் உள்ளே போகலாம்.
ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி தான். ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு சப்போர்ட் வந்துச்சு. அகைன் அந்த சப்போர்ட் நோக்கி வந்துட்டு இருக்கு. நல்ல கரெக்ஷன்ல இருக்கு. வாங்க நினைக்கிறவங்க வாங்குங்க. பீக்ல வாங்கியிருப்பீங்க நிறைய பேர். ஆவரேஜ் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக ஆவரேஜ் பண்ணுங்க. நல்ல லெவல்ல பங்கு இருக்கு. ஸோ இதையும் நான் கன்சிடர் லெவல் கொண்டு வந்திருக்கேன். 574 இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல லெவல்ல பங்கு வந்திருக்கு. கரெக்டாக உங்க பங்கை பிடிச்சிங்கன்னா போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்க. ஆவரேஜ் பண்ண நினைக்கும் ஆவரேஜ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பிரிட்டானியா தான் கொண்டு வந்திருக்கேன். சரியான கரப்ஷன். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 5064 ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல பீக்ல இருந்து பங்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6370 கிட்ட ட்ரேடிங் ஆயிருந்த ஆகஸ்ட் மாசம்லாம். ஸோ அகைன் பார்த்தா நல்ல கரப்ஷன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் கரப்ஷனாக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இந்த பங்கை வாட்ச் பண்ணுங்க. மினிமம் குவான்டிட்டி நான் எப்பவுமே சொல்ல விஷயம் தான். பெரிய பங்குகள் பெரிய அமௌண்ட் இருக்கும்போது கம்மியாக இன்வெஸ்ட் பண்ண பிளான் பண்ணுங்க. ஸோ ஃபர்தராக சின்ன சின்ன கம்பெனி நல்ல குட் கம்பெனி இருக்கும்போது அதான் நீங்கள் ஃபர்தராக நல்ல ஒரு பல்க் குவான்டிட்டியை பை பண்ண பாருங்க. எப்பவுமே சொல்ற விஷயம் தான். பெரிய கம்பெனிங்க ஹை அமௌண்ட் இருந்ததுன்னா அதில் ஒரு 30% ஃபாலோ பண்ணுங்க. மீதி 70% ஃபில் பண்ணி நல்ல சின்ன சின்ன கம்பெனியில் ஃபோக்கஸ் பண்ணி போடுங்க. கம்பல்சரி ப்ராஃபிட் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நெக்ஸ்ட் பங்கு பார்த்தா இந்துஸ்தான் யூனிலிவர் கொண்டு வந்திருக்கேன். நம்மளுக்கு நல்ல லெவலில் கிடைச்சது. நான் நல்ல லெவலில் சப்போர்ட் பண்ணி வித்துட்டு வந்துட்டேன். அகைன் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது. ஸோ மார்க்கெட்டை பற்றி நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிள் ஒரே ஒரு கான்செப்ட் தான். இறங்கும் போது பங்கை பிடிங்க. ஏறும்போது உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை நல்லா செல் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வாங்க. அப்பதான் ப்ராஃபிட் பார்க்க முடியும். நீங்க வச்சுட்டு ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தீங்க ஒரு சில பங்குலாம் நம்ம லாஸ்ல போய் முடியும். ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஒரு சிலர் கவனிக்காம விட்டுருவாங்க. பங்கு பீக்ல போயிட்டு அகைன் கரப்ஷன் ஆயிடும். சில என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தப்பா பண்ணாதீங்க. நல்லா அப் அண்ட் மூவ் போகும்போது பங்கு சோல் அவுட் பண்ணிட்டு உங்களுடைய செல் ஆஃப் பண்ணிட்டு உங்களுடைய ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வர பாருங்க. அப்பதான் நம்மளுடைய நல்ல ஒரு ஹெல்த்தியான பிசினஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க அதை அவசரப்பட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா இப்போ உங்களோட பீக்ல இருந்து லாஸ் ஆகி போக 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 அது உங்களுடைய பணம் எல்லாமே கம்மியாக தான் போகும். ஸோ யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ஸோ எல்லாருக்குமே சொல்ல ஒரு விஷயம் தான். நல்ல டிஃபரன்ஸ் வந்தால் கிடைக்கும் போது நம்ம கம்பல்சரி பிடிச்சிக்கணும். ஸோ நல்ல அப் அண்ட் போகும்போது நம்மளுக்கு தேவையான ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வர பாருங்க. அந்த அமௌண்ட்டை வேற ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண முடியும். நல்ல காம்பவுண்டிங் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட். ஸோ தயவு செஞ்சு இந்த பங்கு உங்களுடைய ஃபோக்கஸ் லிஸ்ட்டை வச்சுக்கோங்க. நல்ல லெவலில் இருக்குது. நல்ல சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. நான் அதை கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு கன்சிடர் லெவலில் கொண்டு வந்திருக்கேன். நீங்களும் கன்சிடர் பண்ண வைக்கும் தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் கோத்ரேஜையும் கன்சிடர் பண்ணுங்க. இன்னைக்கு ₹984 ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல லெவலில் பங்கு வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தோன்னா மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஃபினான்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இது நல்ல ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. கீழே வரட்டும் இன்னும் கொஞ்சம் ஒன்றும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆல்மோஸ்ட் ₹10 டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இன்னும் கரெக்ஷன் ஆகுச்சுன்னா நல்ல லெவல் தான். ஸோ இந்த லெவலே கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இந்த பங்கை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நான் இன்னைக்கு கன்சிடர் கொடுக்கல. ஸோ இன்னும் கரெக்ஷன் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகம் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இறங்கிச்சுன்னா கம்பல்சரி வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு சுந்தரம் ஃபினான்ஸ். ஸோ இந்த ஃபினான்ஸ் செக்டர் எல்லாமே என்னன்னு தெரியல. எல்லாமே ஒரு சில பங்குகள் கரப்ஷன் ஆயிருக்கு. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் சரி, சுந்தரம் ஃபினான்ஸ் சரி, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸ் எல்லாமே கரப்ஷன் தான் நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் கரப்ஷன் வரட்டும். நல்ல லெவலில் நம்மளுக்கு வந்துச்சுன்னா கன்சிடர் லெவலில் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த லெவல் எனக்கு வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் நான் சொல்ற ஒரு விஷயம் தான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பங்கு வந்து இதுதான் கீழே செல்லிங் ப்ரெஷர், இது மேலே பையிங் ப்ரெஷர். சாரி, இது பையிங் ப்ரெஷர், அது செல்லிங் ப்ரெஷர் மேலே. ஸோ பையிங் ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. செல்லிங் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேண்டில் எல்லாம் பார்க்கும்போது தெளிவாக முடிவெடுங்க. ஸோ கீழே இருக்க இந்த கேண்டில்ஸ்டிக்கோட இந்த விக் பார்த்தீங்கன்னா இது வந்து பையர். ஸோ இது மேலே இருக்கிறது செல்லர். செல்லர் வந்து கம்மியாக இருக்க, பையர் அதிகமாக போயிட்டு இருக்காங்க. ஸோ மேபி மார்க்கெட்டில் இது ரிவர்சல் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ வாட்ச் பண்ணி பங்கு உள்ளே போங்க. ஸோ இந்த லெவலில் கன்சிடர் பண்ணுறவங்க நாளைக்கு கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த ஐடிபிஸ் கொண்டு வந்திருக்கேன். பங்கு பார்த்தீங்கன்னா ஐடிபிஸ்ல பார்த்தீங்கன்னா ₹32.63 இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ₹30 கிட்ட கிடைச்சது. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ₹2 ஏறி இருக்கு. இந்த லெவலில் எங்கிட்ட டீ குடிக்கிற காசோ இல்லை நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குற காசோ யூஸ் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி தான் நம்ம பங்கு சூஸ் பண்ணணும். ஒரு 100 ஸ்டாக் வாங்கி வைக்கலாம். இல்லை ஒரு ₹30 40 டீ குடிக்கிற காசு அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய பிஸ்னஸ் ஹெல்த்தை நம்ம மேலே கொண்டு போக முடியும். நீங்கள் எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணீங்கன்னா மணியை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நல்ல லெவலில் இருக்கும்போது நம்ம உடம்புல சக்தி இருக்கும் போதே தான் நம்ம சேமிக்க பழகணும். ஸோ சேமிச்சு பழகினா மட்டும் தான் பிரைவேசி நம்ம ஆஃப்டர் லைஃப்பில் நமக்கு நல்லா ஒரு ஹெல்த்தியான வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ நீங்கள் இப்போவே எல்லா காசையும் அழிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆஃப்டர் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஓடுற வரையும் ஓடணும். ஸோ உட்கார்ந்துருக்க டைம் நல்லா நம்ம வந்து ஹாப்பியாக நம்மளுடைய ஹெல்த்தான வாழ்க்கையை நம்ம பண்ணணும். ஸோ அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்பயே சேமிக்க பழகுங்க. தெளிவான முறையில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. கரெக்டான வேலை பண்ணி கம்பல்சரி ப்ராஃபிட் பண்ண பாருங்க. ஸோ நம்ம கொடுக்குற வீடியோவில் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கோம். ஸோ எப்படி ப்ராஃபிட் பார்க்கணும், எப்படி பண்ணணும் எல்லாமே. ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோவும் அனலைஸ் பண்ணி கரெக்டான நம்மளுக்கு தேவையான ஸ்டாக்கை சூஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தோன்னா LNTTS தான். ஸோ LNTTS வந்து இந்த ஐடி செக்டரோட பங்கு.
ஆல்மோஸ்ட் 3308 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. கரெக்ஷன் ஆகட்டும் இன்னும் நான் எதிர்பார்க்குறேன். பட் ரிவர்சல் ஆகான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நம்மளுக்கு பிஃபோர் இந்த போர் பதற்றம் வரும்போதெல்லாம் ரொம்ப கம்மியாக கிடச்சிது. 375 3075 ரூபா கிடச்சிது. அகைன் அந்த லெவல் வரும்னு எதிர்பார்க்குறேன். வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மெயின் பங்குகள் ஒரு 2 காட்டுறேன். ஒன்று பி சாஃப்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. கம்மி அமௌண்ட் வச்சிருக்கீங்க. ஸோ நல்ல லெவலில் பங்கு இருக்குது. நம்மளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டில் கிடச்சி 310க்கு நான் வாங்கியிருந்தேன். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கரெக்ஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பங்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு மெயினான பங்கு டிசிஎஸ் தான். ஸோ இதை தான் நான் ஃபஸ்ட் கொண்டு வரணும்னு நினச்சேன். பட் இந்த லாஸ்ட்டில் கொண்டு வந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கேன். டிசிஎஸை கம்பல்சரி கன்சிடர் லெவலில் வச்சுங்க. சரியான பங்கு நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. நம்ம பங்கை மிஸ் பண்ணாதீங்க. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு டாப் எல்லா இதுலேயும் பார்த்தோன்னா ஐடி செக்டர் டிசிஎஸ் அடிச்சிருக்காங்க. என்ன ரீசன் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ராஃபிட்டை புக் பண்ணி வெளியே போகிறாங்க. அகெயின் உள்ளே வராங்க. ஸோ இதை நீங்கள் தைரியமாக கன்சிடர் பண்ணுற லெவலில் கொண்டு போகலாம். ஸோ 2240 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. நான் இன்னைக்கு பல்க் பை பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல ஒரு கன்சிடர் லெவலில் கொண்டு போயிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ பிடிக்கல நீங்கள் அவாய்ட் பண்ணி போகலாம். ஸோ நல்ல லெவலில் பங்கு இருக்குது. ஸோ நீ கடைசி பங்கு பார்த்தீங்கன்னா ஐடிசி தான் கொண்டு வந்திருக்கேன். ஐடிசி சரியான கரெக்ஷன் 277 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல லெவலில் இருக்குது. நல்ல டிவிடெண்ட் ஹெயில் பண்ணி பார்க்கணும் நினைக்கிறவங்களுக்கு, நல்ல டிவிடெண்ட் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பங்கு ஒரு நல்ல பெஸ்ட்டான ஸ்டாக் இது. ஸோ ஐடிசியை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் 270 ரூபாய் இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல பையிங் ப்ரெஷர் போயிட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பங்கை கன்சிடர் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு சிலர்லாம் பீக்கில் வாங்கியிருப்பீங்க. ஆவரேஜ் பண்ணுறவங்கள ஆவரேஜ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் ஒரு சில ஸ்டாக்கை நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணுங்க. வீடியோ பார்க்க சொல்லுங்க. ஏதாவது உங்களுக்கு நிறை குறைகள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க. ஸோ உங்கள் ஆதரவுக்கு கண்டிப்பாக எனக்கு தேவை. உங்கள் ஆதரவு எல்லாருமே. ஸோ உங்கள் ஆதரவு எனக்கு கொடுத்ததுக்கு இது வரைக்கும் நன்றி. ஸோ எல்லா நண்பருக்குமே நன்றி.